மக்களே எப்படி இருக்கீங்க? ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் வந்து நம்ம எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. லைவ்லாம் மிஸ் பண்ணால் கூட ஆனால் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். லைவ் வர முடியலனா லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக செம்மையாக நீங்கள் பண்ணுறீங்க. இந்த வாட்டி நிறையா பேர் வந்து இந்த ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் போஸ்டிங் நம்ம சேனல்லேருந்து அடிக்கிறீங்க. நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அடிக்கிறோம், பார்த்துக்கலாம். எப்படி கொஸ்டின் வந்தாலுமே தூக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறையா பேர் கேட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட், ஏன்னா ஒரு 2-3 நாள் எக்ஸாம் வரப்போகுது. 3 நாள், ஸோ இன்னைக்கு சாட்டர்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரைடே வந்து நம்ம படிக்கவே போகிறோம். இந்த 2 நாளில் வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியுது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 hours எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இது எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம எந்த ஆப்டி ரீசனிங் எந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் அக்யூரசி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன் மக்களே, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி மேராத்தான் வந்து இன்றைக்கி போகுது. வீடியோ பார்க்குற டைம்லேயே உங்களுக்கு மேராத்தான் போயிட்டுருக்கும். 6 hours போகுது. ஒரு ஃபைனல் ரிவிஷனாக இருக்க போகுது. அதே மாதிரி நான் போன வாரம் ஒரு 6 hours வீடியோஸ் வந்து எடுத்துருந்தோம், அதையும் பார்த்துருங்க. அப்புறம் இவர் மணி வந்து செம்மையாக கஷ்டப்பட்டு ஒரு 3 hours வந்து எம்சிக்யூ 500 எம்சிக்யூ கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருந்தார். கேட்டன் செஷன் வந்து நான் ஒரு 3 hours, அதுக்கப்புறம் 2 hours எடுத்திருந்தேன். ரீனா மேம் 2 hours செஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மினிட்ல முடிஞ்சால் ரீகால் பண்ணிட்டு போங்க, டைம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ போயிடலாம். அதே மாதிரி ஒரு மாக்காச்சும் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கிறது பெட்டர் மக்களே. இந்த 2-3 நாளில் நல்ல ஒரு சைட்டில் எடுங்க. இப்போ தெரிஞ்சு நீங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணி புதுசாக பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ ஆல்ரெடி என்ன வச்சுருக்கீங்களோ அதே நீங்கள் எடுங்க மக்களே. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ். பட் இனிமேல் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேங்கிங் வந்து ஒரு பெஸ்ட்டு சைட் ஆலிவ் போர்ட். ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆலிவ் போர்டோட மேக் நம்மளோட ஆப் கேஆர் லாஜிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ சேம் டிட்டோ, அதோட ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கும். நம்ம ஆப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஆர் அப்படிங்கிற கோடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஓகே. ஸோ ரீசனிங் வந்து 40 questions 50 marks, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குவான்ஸ் 40 questions 50 marks, இங்கிலீஷ் 40 questions 40 marks. அதனால 40 questions 50 marks அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 marks எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன சார் வாய் வைக்கிறீங்க, 10 mark கூட போட வேண்டியது தானே. 20 marks எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்ட்டு 1.25 மல்டிபிள் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கிளியர்? ஸோ அப்போ உங்கள் மார்க்ஸ் 20 questions நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்டு 1.25 எவ்வளோ வரும் மக்களே? அதான் உங்களோட ஸ்கோர். ஓகே. ஸோ 25 marks வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் வந்து செக்ஷனல் டைமிங்கே கிடையாது. மொத்தமாக உங்களுக்கு வந்து 120 minutes இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ 2 hours எக்ஸாம் நடக்க போகுது. 120 minutes 2 hours. இதில் வந்து உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் கிடையாது. நமக்கு இஷ்டத்துக்கு விளாடலாம். அப்போ பாட்டுக்கு தம்பிலாம் ப்ரிலிம்ஸில் ஆர்ஆர்பியோட கிளர்க்கு நான் ரிவ்யூ போயிருந்தேன் இல்லையா, ரீசனிங் முடிச்சுட்டு ரீசனிங் அடுத்த செஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 நிமிஷம் போனதே தெரியாமல் உட்காந்துருந்தாப்புல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக பக்காவாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டைம் நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் குவான்ஸ் எடுக்கிறீங்க 1 hourலாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த வாட்டி டச் பண்ணாதீங்க மக்களே. ஃபஸ்ட்டு அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், நான் நடுவில் பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஒரு 2 வருஷத்தோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 questions கேட்டாங்கன்னா நீ எந்த சைட்னாலும் போடு. நீ வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே படிச்சுட்டு வா, உன்னை வந்து ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 17-18 மார்க்கு மேலே உன்னை தாண்டவே விட மாட்டேன் மேக்ஸிமம். லாஸ்ட் இயரில் ஒரு எக்ஸாமுக்குலாம் கட் ஆஃப் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 1 தான் வச்சுருந்தாங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ கொடூரமாக கேட்டிருப்பாங்க அப்படின்னு. எந்த மெயின்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. வெறும் ஒரே ஒரு மார்க் தான் மினிமம் கட் ஆஃப், அதாவது செக்ஷனல் கட் ஆஃபில் வச்சுருந்தாங்க. 9 question 10 question போகிறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நீ ஜென்ரல் அவேர்னஸ் உண்மையிலே நல்ல ஐடியா மக்களே, ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாமில் தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஃபஸ்ட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு வந்து நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை நமக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, நமக்கு மட்டும் தான் தெரியல நினச்சி பயந்துருவீங்க. ஆனால் கொஸ்டின் செட் பண்ணுறப்பே எவனுமே எழுதக்கூடாதுடா. அப்புறம் நம்ம கேட்க முடியாது ஃப்ரெண்டை போய், கொஸ்டின் டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா, வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மள மாதிரி தான் எல்லாருமே 10 question தானோட மாதிரி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ உங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு நிறையா தெரியாத மாதிரியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ அந்த எக்ஸாம் டோட்டலாக அடுத்து உங்களால் ஒரு 1 hour 45 minutes வேறு எந்த செக்ஷனுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொஸ்டின் வந்து நம்மளை எனக்கு தெரிஞ்சு அவன் 99% வந்து நீ affairsCloudல படிச்சுக்கோ, லிவின் சியா பஞ்சாவில் படிச்சுக்கோ, எங்கனாலும் படிச்சுக்கோ, ஆனால் அவனை 20க்கு மேலே தாண்ட விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப 20 questions தெரியாதுங்கிறப்ப ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நெஞ்சு அடைச்சிரும். ஸோ அதனால் பெட்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லா வரக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரீசனிங்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஷாராக சொல்கிறேன்,
நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணிடுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரீசனிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும், நிறையா பாசிபிலிட்டி கூட இல்லாத மாதிரி தான் பஸ்ஸில் அண்டு சீட்டிங் இருக்கும். ஸோ 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். லாஸ்ட் இயர்லாம் நிறையா பேர் 35 above போட்டிருந்தாங்க. ஸோ மினிமம் நீங்கள் 30+ வச்சு அடிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 35 minutes வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ரீசனிங் வந்து மினிமம் 35 minutes, அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் வந்துடுங்க. ஓகே, ஃபுல்லாக 50 நிமிஷத்தில் எடுத்துடக்கூடாது, அப்புறம் மற்ற டைம் பத்தாது. ஸோ அடுத்து வந்து கண்டிப்பாக ரீசனிங் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, நான் வந்து ஒரு 80% வந்து நீங்கள் நிறைய பேர் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரீசனிங் எடுத்துருங்க. இப்போ என்ன மாதிரி நம்மளை மாதிரி பீஸுக்கு அப்படின்னா கான்ஸ் ஃபஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்கள் கான்ஸில் நீங்கள் இவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த 20% மக்கள் நீங்கள் எதர் ரீசனிங் ஆர் கான்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் முடிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இது வந்து நமக்கு எல்லாருமே நல்லா பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு 35 minutes உங்களுக்கு நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பட் ஜென்ரலாக தொட்டிங்க அவ்வளோதான். புரியுதா டிஃப்ரென்ஸ் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். 35 ரீசனிங். ஓகே, இப்போ நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து பெட்டர் வந்து நீங்கள் கான்ஸ் போடுறது பெட்டர் மக்களே. ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சால் நம்ம பண்ண போகிறோம். ஆர் எல்ஸ் நான் ஃபஸ்ட் நீங்கள் ரீசனிங் முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து லைக்வைஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு கான்ஸ் நல்லா ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் கான்ஸ் போயிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ் போங்க. ஸோ இப்போயே சொல்லிக்கிறேன், ஒரு 20 கொஸ்டின்ஸ் மேலே தெரிஞ்சாலே ஓகே, நீங்கள் மனசை சொல்லிக்கோங்க, அப்பா ஓகேப்பா அப்படின்னு. நீங்கள் பாட்டுக்கு ஐயோ நமக்கு தான் தெரில அப்படின்னா மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 12 to 13 minutes வந்து அதிகபட்சம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ண போகிறீங்க, இல்லைனா இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ஆகிறது அடிங்க. இதுவா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து கடைசியாக ஞாபகம் வரும், அப்போ நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரலாம். ஓகே, இதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 12 minutes அதிக மக்களே. ஓகே, ஸோ எவ்வளோ ஆச்சு? ஒரு 35. அதுக்கப்புறம் கான்ஸுக்கு வந்து நீங்கள் ஷுவராக ஒரு 40 minutes ஒதுக்கிக்கலாம். ஓகே, 40 minutes. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 20 minutes வரைக்கும் ஒதுக்கிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஒரு 20 minutes கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 35 இது ஒரு 40 75 + 24 99. ஸோ அது தெரிஞ்சு பேலன்ஸ் 21 minutes வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஒதுக்கிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த டைம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 15-16 போயிடாதீங்க மக்களை, யோசிச்சுக்கிட்டே உட்காராதீங்க. ஏன்னா டைம் வந்து போகிறதே தெரியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ரீசனிங் ஒரு 35 minutes போதும், கான்ஸுக்கு வந்து 40, அதுக்கப்புறம் வந்து 12 to 13 வந்து ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து ஒரு 12 minutes. ஸோ எனஃப். இங்கிலீஷ்க்கு வந்து ஃபைனலாக 21 minutes. இதுவே உங்களுக்கு ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசனிங்கை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஸ் நல்லா வரும். இப்போ என் கிளாஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீடியோ கோர்ஸ்லாம் பார்த்து நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கான்ஸ் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா தைரியமாக கான்ஸை டச் பண்ணிடுங்க. ஸோ அது ஏன்னா இன்னும் தெரிஞ்சால் நம்ம பண்ண போகிறோம், இல்லைனா இல்லை. புரியுதா? ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மாதிரி நம்மளை பீதி ஆக்க விடாது. ஏன்னா படித்ததெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்ஸ் தெரிஞ்சால் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி தான் இருக்கும். இதை முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபைனலாக சிஏ ஆர் பேங்கிங் அவேர்னஸ் ஆர் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறது பெட்டர். இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப சிலபஸ் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க கரெக்டாக, ஸோ அவங்க வந்து நீங்கள் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது பெட்டர். புரியுதா? நான் சொல்கிறது ஒரு 25% வந்து ரொம்ப நான் இங்கிலீஷில் ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சொன்னோம் அதை வந்து ஃபஸ்ட் டச் பண்ணுங்கள். ரீசனிங் தான் பண்ணணுன்னு கிடையாது. புரியுதா நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா? ஒரு சில பேர் இருப்பாங்க, இங்கிலீஷ்னா சார் இங்கிலீஷ்னா எனக்கு பயமே இல்லை சார், இங்கிலீஷ் எப்பவுமே நான் போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசனிங் கான்ஸ் வாங்க. ஓகேவா? ஸோ கிளியர். நம்மளை மாதிரி நிறையா பேருக்கு வந்து இங்கிலீஷ் வீக்காக இருக்கும். ஸோ கடைசியில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போ வந்து அக்யூரசிக்கு வருவோம். வீடியோ ஓடுதில்ல, அது டக்குன்னு கட் ஆயிரும் மக்களே. டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கப்பே டைமர் முடிஞ்சிடும். அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ நார்மலைசேஷன் இருக்குது கரெக்டாக, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இந்த பாயிண்ட் முக்கியம். இப்போ கான்ஸுக்கு வந்து நம்ம 1.25 மார்க்ஸால் மல்டிபிள் பண்ணுறாங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் வந்து 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக, இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகே கிளியர். இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட மார்க்ஸ் 25 வர மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா?
இப்படி வச்சுக்கலாம் 25 மார்க்ஸ் வர மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஃபைனலாக எக்ஸாம் ஒரு முடிகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து பிக் பண்ணுறீங்க. ஓகேவா? எப்படி ஒரு கொஸ்டின் பிக் பண்ணுறீங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபைனலாக அதுவாக இருக்குது அப்படிங்கிறப்ப தப்பாயிருச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூக்கில் போட்டு வந்துட்டீங்க. ஃப்ளூக்கில் வந்து 100% வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் குத்திட்டு வந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கொஸ்டின் டஃப் ஆயிடுச்சு. சரி, இந்த கொஸ்டின் வந்து ராங் ஆகிடுச்சு, தப்பாகிடுச்சு அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ கம்மியாகும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நார்மலைசேஷனில் இப்போயே பார்த்துருப்பீங்க. ப்ரிலிம்ஸில் நான் 56 தான் போட்டேன், ஆனால் என் ஸ்கோர் 62 வந்துச்சு. அதே மாதிரி தான் அங்கேயும் ப்ளே ஆகும். ஒரு நல்ல கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் மார்க் கொடுப்பான். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க்ஸ் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கோர் வந்து 26.25 இருக்காது. அந்த நார்மலைசேஷன்லாம் வரப்போ கரெக்டாக 1.25 மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து ஒரு 27 அந்த மாதிரி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒரு தரமான ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்னா அது வந்து ஒரு கிரேஸ் மார்க் மாதிரி செட் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக செட் பண்ணியிருப்பான். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களோட ஸ்கோர் 1 மார்க் கம்மியாகாது. அந்த கொஸ்டின் கரெக்டாகிற பட்சத்தில் 27 வரும். அதே கொஸ்டின் ராங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.25 மார்க்ஸ் மைனஸ் ஆகாது. ஆக்சுவல் மார்க் 1.25 மார்க்ஸ் அப்படின்னா கரெக்டாக நெகட்டிவ்க்கு அதில் ஒரு 1/4. புரியுதா? ஸோ அப்போ 1.25ல் 1/4 எவ்வளோ அப்படின்னா 0.3. ஸோ அப்போ 1.25 + 0.3 அப்படின்னா 0.3 தான் மக்களே, கரெக்டாக. ஸோ ஒரு 1.6 ஆர் 1.7 மார்க்ஸ் மைனஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் நினச்சிருக்கலாம். புரியுதா? அப்போ உங்களோட 25 மார்க்ஸ் எடுத்திருந்த இடத்துல உங்களுக்கு 1.7 மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 23.3 ஆயிரும். என்ன மக்களே, உண்மையிலேயே மக்களே 1.2 + 0.3 1.6, ஆல்மோஸ்ட் 23.3. ஒரு கொஸ்டினுக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அந்த கொஸ்டின் கரெக்டுனா ஒரு கொஸ்டினுக்கும் உங்கள் மார்க் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரேஞ்ச் போகுது அப்படின்னு. அப்போ அந்த அக்யூரசி எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு விடுறீங்க அப்படின்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 1.25 மார்க்ஸ் கம்மியாகாது. அதில் நெகட்டிவ் மார்க் 1/4 இருக்குல்ல மக்களே, கரெக்டாக தானே சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன். அப்போ அதில் ஒரு 0.3 போச்சு அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.55 ஆர் 1.6 மார்க் குறைச்சிருவாங்க. அப்போ 2 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 3.2 மார்க்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா அப்போ அக்யூரசி எவ்வளோ மேட்ருன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதை நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும் மக்களே. இது எண்டில் வந்து அதான் நான் உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தயவுசெய்து அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன்லாம் இருக்கும், உங்களை ஹெல்ப் பண்ணும். நிறைய அக்யூரசியாக போடுறீங்க அப்படின்னா 8 மார்க் 8 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுறீங்க, 8மே கரெக்ட் அப்படின்னா உங்கள் ஸ்கோர் 11-12 மார்க் வரும் மக்களே. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அந்த 799 ஆர் 899 இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். பட் எப்போயுமே ஆஃபர் இருக்கும். பெஸ்ட் ஆஃபர் எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம IBPS POக்கும் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். IBPS கிளர்க்கு மெயின்ஸ், SBI GAக்கான கிராஷ் மெயின்ஸ் டாபிக் வைஸ் போயிட்டுருக்கு. நிறையா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நிறையா மெத்தட் ஆஃப் சால்விங். அனி 1:20 மக்களே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கட்டுது துக்கத்தை. ஸோ கண்டிப்பாக மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை மராத்தானில் மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக பார்க்குறீங்க, தூங்க போகிறேன். தேங்க்ஸ் மக்களே, பை பை. நம்பலையா இருங்க, வாட்சை காமிக்கிறேன், தெரியுதான்னு தெரில. மணி என்ன சொக்குது மக்களே. திருப்பி கொஸ்டின் காலில் தான் எடுக்கணும். அப்படியே மட்டையார மாதிரி இருக்க. தேங்க்ஸ் மக்களே, பை.